தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு யாகசாலை பூஜையை பார்ப்பதற்காக பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செல்வராஜ், தற்போது இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கும் நிலையில பக்தர்கள் கூட்டம் அங்கு அலைமோதுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது? இன்றைய சிறப்பு பூஜைகள் நிலவரம் என்ன? நிச்சயமா பூர்ணிமா, 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 2009ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் என்பது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று காலையில் 6:22 மணிக்கு அங்குள்ள கும்பாபிஷேகம் வந்து நடைபெற்றது. அங்குள்ள ராஜகோபுரம், மூலவர் கோபுரம், கிழக்கு வாசல் கோபுரம், பெருமாள் கோபுரம் உள்ளிட்ட அனைத்து கோபுரங்களுக்கும் புனித நீர் என்பது ஊற்றப்பட்டது. 12 கால யாகசாலை பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகு ஒவ்வொரு அந்த பூஜையின் மூலமாக பெறப்பட்டுள்ள புனித நீர் மூலமாக அங்குள்ள கோபுரங்களில் புனித நீர் என்பது ஊற்றப்பட்டது. இதையொட்டி தமிழகத்தில் மட்டுமில்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் மற்றும் முருக பக்தர்கள் மிக அதிகமாக இன்னைக்கு திருச்செந்தூர் பகுதிக்கு வந்தனர். குறிப்பாக இந்த காலையிலேயே அந்த கடலில் நீராடி விட்டு அதன் பிறகு நேரடியாக புனித நீர் ஊற்றப்படுகின்ற அந்த கோபுரத்துக்கு முன்பாக அந்த இதே கும்பாபிஷேகத்தை பார்த்து மகிழ்ந்தனர். இதை தொடர்ந்து ட்ரோன் மூலமாக அவர்களுக்கான அந்த கும்பாபிஷேகம் புனித நீர் என்பதும் பொதுமக்கள் மீது தெரிவிக்கப்பட்டது. இதன் பிறகு வந்து தற்போது அந்த யாகசாலை பூஜை என்பது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.